ஹாய் மக்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துருவோமாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடயே பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொட்டு, கல்பாசி, வாசனைக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வணங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வணங்கினாலே போதுங்க வெங்காயம். அது கூடயே நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தனியாக போயிடுச்சுங்க. ஸோ நான் அதை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிறேன். அது கூட வந்துட்டு ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இங்கே நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் ரைஸ்க்கு வந்துட்டு 6 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரும்போது வந்து தேவையான அளவு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடயே பச்சை பட்டாணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சூப்பராக டேஸ்டியான சிம்பிளான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சண்டேனாலே நம்ம வீட்டில் நான்வெஜ், அதுவும் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க ஸ்பெஷலு. ஸோ நாட்டுக்கோழி குழம்புக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டு குட்டி சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இனிமேல் வந்துட்டு நீங்கள் கறி குழம்புக்கு இதையே செஞ்சு தாங்கன்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுங்க. நீங்களும் கறி குழம்புக்கு ஒயிட் ரைஸ் ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா இதை மாதிரி தேங்காய் பால் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லைங்க, வெஜ்ஜு குருமாவுக்குமே சூப்பராக இருக்கும். காளான் கிரேவிக்கு பக்காவான